சிலுவையிலே தன்னை ஆண்டவராகிய இயேசு ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட அவருடைய பரிசுத்த இரத்தம் இந்த மனுக்குலத்தின் பாவத்தை போக்குகின்ற மாபெரும் அருமருந்தாய் அது காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆமா, எந்த மனிதனானாலும் சரி, ஏன்னா பாவம், அதாவது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த உலகத்தில் ஒருவேளை பல மதத்தை, பல இனத்தை, பல மொழிகளை பேசுகின்ற மனிதனாய் இருக்கலாம். ஆனால் எல்லா மனிதனுக்கும், எல்லா மனிதனையும் படைத்த கடவுள் ஒருவர் தான். அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் மனுக்குலத்தின் பாவத்தை போக்கும்படி சிலுவையிலே பலியானார். அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். அன்றாம் 3வது நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவராய் அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. மரணம் எல்லாருடைய வாழ்க்கைக்கு முடிவை உண்டு பண்ணுது. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு மரணத்தையே என்ன பண்ணாராம்? அவர் ஜெயித்தார். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது நாள் அவர் கல்லறையிலிருந்து உயிரோடு கூட எழுந்து, அதுக்கப்புறம் 40 நாட்கள் இந்த பூமியிலே உயிருள்ளவராய் தன்னை அநேகருக்கு ஆண்டவர் தரிசனம் தந்தார். அநேகரோட கூட ஆண்டவர் பேசினார். அதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் அப்படியாகவே மேகங்கள் நடுவிலே அவர் வானத்துக்கு ஏறி போனார். அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் ஒரு மரித்து போன தெய்வத்தை அல்ல, சதா காலமும் உயிரோடு இருக்கிற சர்வ வல்லவரை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் மரித்தேன், ஆனாலும், பாருங்க, நான் மரிச்சிட்டேன், ஆனாலும் என்ன பண்றேன்? இதோ சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, அதனால நம்ம மரித்து போனவரை அல்ல, சதா காலமும் உயிரோடு இருக்கிற நம்முடைய இரட்சகரை நாம் ஆராதிப்பது தேவன் நமக்கு தந்திருக்கிற மகா பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலினாலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணற்ற ஆசீர்வாதங்களை வேத புத்தகத்திலே நமக்கு தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை என்றாலும், சில காரியங்களை மாத்திரம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலினாலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை உங்களோடு கூட இந்த நாளிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா பாருங்க, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தரே இதை சொன்னார். அப்படின்னா இது யார் சொல்லல? மனுஷன் சொல்லல, கர்த்தரே சொன்னார். என்ன சொன்னார்? மரணத்தை என்ன செய்வாராம்? அவர் ஜெயமாக விழுங்குவார். அல்லேலூயா. அவர் இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனு உருவெடுத்து வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, இரட்சகராகிய இயேசு இந்த உலகத்தின் பாவத்தை போக்கும்படி வரப்போகிறார். அவர் இரட்சகராக பிறக்கிறது மாத்திரல்ல, அவர் மரணத்தையே என்ன செய்வாரு? ஜெயமாக விழுங்குவார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? மரணத்தை ஜெயித்து அவர் உயிர்த்தெழுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம் ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறாரா? மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். மற்றவங்களாம் செத்தாங்க, அடக்கம் பண்ணப்பட்டாங்க, அதோடு அவங்க கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசுவோ மரணத்தையே என்ன பண்ணிட்டாராம்? அவர் ஜெயித்தெழுந்தார். அல்லேலூயா. அதனால தான் பக்தன் இப்படி அழகா பாடுறார். பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதும் மேன்மிக சோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேன்மிக சோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து அவர் உயிர்த்தெழுவார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி அங்க தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, நான் சொல்லல, இத கர்த்தராகிய தேவன் என்ன பண்ணாரு? சொன்னார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அதோட மாத்திரம் இல்ல, அங்க சொல்ற தமது ஜனத்தின் முகங்களில் உள்ள கண்ணீரை துடைப்பார். அவரு உயிர்த்தெழுகிற தெய்வம். அவர் தம்முடைய ஜனத்தினுடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிற தெய்வம். அதோடு மாத்திரல்ல, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அவர் நீக்கி போடுகிற தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் மரணத்தையே வென்று எழுந்தார். இந்த உலகத்தில் மரணத்தை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஒருவேளை பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை மனிதன் கண்டுபிடிக்கலாம், ஆனால் அவனும் ஒரு நாள் என்ன செய்கிறான்? மரிக்கத்தான் செய்கிறான். ஆனால் இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்கின, மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த சர்வ வல்லமையுள்ள கடவுள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்க பார்க்கிறோம், அவர் தமது ஜனத்தின் கண்ணீரை துடைக்கிறவர். அவர் இந்த பூமியில உயிரோடு இருந்தப்பே சொன்னார், நான் மரிப்பேன், மூன்றாம் நாள் நான் என்ன செய்வேன்? உயிர்த்தெழுவேன். பாருங்க, லாசரு மரித்து போனான். மார்த்தாள் மரியாள் அங்கே அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அங்கே போய் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுதான் யாரு? உயிர்த்தெழுதல். சரி, ஏன் அவரு மரித்தார் அப்படின்னா, இந்த உலகத்திலே முதல் மனிதனாகிய தேவனால் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதனுடைய பெயர் என்னது? ஆதாம். அவன் பாவம் செய்து மரித்தபடியினாலே இந்த மனுக்குலம் சாபத்துக்குள்ளானது. இந்த மனுக்குலம் முழுவதும் பாவத்துக்குள்ளாக்கப்பட்டது. அப்போ முதல் மனிதனாகிய ஆதாமின் மூலமாய் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் என்ன வந்தது? மரணம் வந்தது. ஆண்டவர் முதல் மனிதனை உண்டாக்கின போது கடவுள் எப்படி சதா காலமும் உயிரோடு இருக்கிறாரோ அதே போலதான் மனிதனும் உயிரோடு இருக்கும்படி கடவுள் அவனை உண்டாக்கினார். அவனுக்கு மரணத்தை கடவுள் முதல்ல உண்டாக்கினப்போ மரணத்தை அவனுக்கு கொடுக்கவே இல்லை. மரணம் இல்லாத ஒரு மனுக்குலத்தை தான் தேவன் உண்டாக்கினார். ஆனால் ஆதாம் கர்த்தருடைய கட்டளையை மீறி ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபடியினாலே அந்த பாவத்தின் தண்டனையாக மனுக்குலத்துக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? மரணத்தை தேவன் கொடுத்தார். இல்லை, மரணம் அப்படின்னாலே எல்லாருக்கும் என்ன வரும்? பயம், இல்லையா? ஆனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரணம் என்பது
இல்லை, நம்முடைய தேவனிடத்துக்கு செல்லுவதற்கான ஒரு வாசல். அல்லேலூயா. சொல்லப்போனால் பரலோகத்துக்கு நாம் செல்வதற்கான ஒரு வாசல். அதனால ஏன்னா நம்முடைய ஆண்டவர் மரணத்தை என்ன பண்ணியிருக்காரு? அவர் ஜெயித்தெழுந்திருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மரணத்தை கண்டு இந்த உலகத்தில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இரட்சகராகிய இயேசு பாருங்க, அவர் ஆதாம் மூலமாக இந்த உலகத்திலே பாவம் வந்து அந்த பாவத்தின் மூலமாய் மனுக்குலம் மரணத்துக்குள்ளாக்கப்பட்டபடினாலே அந்த மனிதனுக்கு வந்த அந்த மரணத்திலிருந்து, இல்லை மனிதனுடைய வாழ்க்கைக்கு முடிவை உண்டாக்குகிற அந்த மரணத்திலிருந்து மனிதனை மீட்டெடுக்கும்படியாக இயேசு இரண்டாம் ஆதாமாக இந்த பூமியில வந்து மனுக்குலத்தின் மரணத்தை ஜெயிக்கும்படியாய் அவர் முதலாவது மரணத்தை ஜெயித்து எழுந்தார். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஏன்னா இயேசு என்ன பண்ணிட்டார்? மரணத்தை ஜெயித்தெழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்தெழுந்தபடினாலே அவரை விசுவாசித்திருக்கிற, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, அவருடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மரணத்தின் மேல இயேசு ஜெயத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இயேசப்பா மரிச்சு உயிர்த்தெழுந்தாரோ இல்லை, அதே போல ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் சரீரத்தில் மரித்தாலும் இல்லை, ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வரும்போது நாமும் உயிர்த்தெழுவோம். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிற நமக்குள்ள என்ன இருக்குன்னா, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது, அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவன் இருக்கிறது. ஏன்னா இயேசு மரணத்தை என்ன பண்ணாரு? ஜெயித்தெழுந்தார். அது வரைக்கும் மரணத்துக்கு அதிகாரியாய் இருந்த சாத்தானிடத்தில் இருந்த திறவுகோலை ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து அவர் பாதாளத்துக்கு போய் அங்கே மரணத்தின் திறவுகோலை, பாதாளத்தினுடைய திறவுகோலை இயேசு சாத்தானிடத்திலிருந்து பறித்து கொண்டார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம அந்த 1:18 வாசித்தோம், நான் அதாவது பாதாளத்தின் திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். இப்போ அவரை ஏற்றுக்கொண்ட கர்த்தரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேல மரணத்துக்கு என்ன கிடையாதுங்க? அதிகாரம் கிடையாது. மரணம் நம்மை கட்டி வைக்க முடியாது. பாருங்க, அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அங்கே பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனங்களை நான் வாசிக்கும்போது அவர் சொல்றாரு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி ஆகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாகவும் எண்ணுகிறேன். அல்லேலூயா. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? பவுலுக்கு ஒரு பெரிய ஆசை, நான் எப்படியாகிலும் நான் என்ன செய்யணும்? உயிரோட எழுந்திருக்க வேண்டும். மரணம் என் வாழ்க்கைக்கு முடிவை உண்டாக்கிவிடக் கூடாது. அதுக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சில மரணத்தை ஜெயிப்பதற்கு ஏதாவது வழி இருக்கானா? இருக்கு. ஒருவேளை நம்ம இந்த பூமியில நமக்கு மரணம் வரும், நம்ம சரீரம் தான் இந்த பூமியில இருக்கும், ஒருவேளை கல்லறையில் இருக்கும். ஆனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளிலே நாமும் எப்படி இயேசு உயிரோடு கூட எழுந்தாரோ அதே போல நாமும் மறுரூபம் உள்ளவர்களாய் நாம் உயிர்த்தெழுவோம். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு அந்த ஜீவனை இயேசு நமக்குள்ள வச்சிருக்கிறார்.
பவுல் சொல்றார், நான் எப்படியாகிலும் உயிர்த்தெழுதல் அடையணும், அதுக்கு எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமா என்ன பண்றேன், நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு அதான் வேணும் அப்படின்றார். அப்போனா அது எத்தனை மேன்மையானது யோசிச்சு பாருங்க, அது எத்தனை அருமையானதுன்றது யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமாம், நமக்குள்ளெல்லாம் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள வந்திருக்கிறது. இல்லை, நம்ம என்னைக்கு ஞானஸ்நானம் பெற்றோமோ அன்னைக்கு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயலை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? கிறிஸ்து வருகிற அந்த நாளிலே நீங்களும் நானும் என்ன செய்வோம்னா உயிர்த்தெழுவோம். அல்லேலூயா. பாருங்க, ஆதாம் நமக்கு பாவத்தின் மூலமாய் மரணத்தை சம்பாதித்து கொடுத்தான். அந்த மரணத்தை நீக்கும்படி மனுஷ சாயலா இயேசு வந்து அவருடைய மரணத்தினாலே நமக்கு மரணத்தின் மேல இயேசு ஜெயத்தை கொடுத்து இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் உயிர்த்தெழுதலின் ஜீவனை ஆண்டவர் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, எனக்கு நேரம் இல்லை, அதனால தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் வரும்போது நாம் எப்படி மறுரூபமாக்கப்பட்டு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கிறிஸ்துவோடு கூட இருக்க போகிறோம் என்பதை அங்கே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலும் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்திலும் பவுல் மிக அழகாய் நமக்கு எழுதி தந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த சரீரம் பூமிக்குரியது, இது மண்ணிலிருந்து உண்டானது, அதனால இது என்ன பண்ணிடும், அழிஞ்சிடும். ஆனா நமக்குள் இயேசு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார், இல்ல உயிர்த்தெழுதலின் ஜீவனை வைத்திருக்கிறார். அவரை விசுவாசித்திருக்கிற, அவரை ஏற்றுக்கொண்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்குங்க, ஒரு ஜீவன் இருக்கிறது. இல்ல, அந்த ஜீவன் கிறிஸ்து வரும்போது அது மகிமையின் சாயலிலே கிறிஸ்து இருக்கிற அதே வண்ணமாக நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார், அதனால நீங்களும் நானும் மரணத்தை ஜெயமாய் விழுங்கும்படியான அந்த பாக்கியத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோட மாத்திரம் இல்லை, ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுதலுடைய நிகழ்ச்சியை மார்க்கு 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பல சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த மார்க்கு 16ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போமானால் பாருங்க, அங்கே அதிகாலமே எழுந்து மரித்து போன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கு சுகந்த வர்க்கம் இடும்படியாக அநேகம் ஸ்திரீகள் அங்கே ஆயத்தமாகி வருகிறார்கள். அப்போ வரும்போது அவங்களாம் பேசிட்டு வராங்க. அந்த கல்லறையின் வாசலிலே ஒரு பெரிய கல் இல்லையா, நீங்க 6ஆம் வசனத்தை, அதாவது 3ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அந்த ஸ்திரீங்க அதிகாலமே எழும்பி எங்க வராங்களா, கல்லறைக்கு வருகிறார்கள். ஏன்னா ஆண்டவர் மூலமாக அவர்கள் அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். இல்லை, யோவான்ல வாசிக்கும் போது அவங்க இருட்டோடு எழுந்து என்ன பண்ணாங்களாம், கல்லறைக்கு வந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட முதற்கொண்டு இந்த ஸ்திரீகள் எல்லாம் அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஏன்? இயேசுவின் மேல் அவங்க வைத்திருந்த அந்த நேசம். நான் நினைக்கிறேன் அந்த 3 நாளாக அவங்க தூங்கியே இருக்க மாட்டாங்க, அவங்க சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க. எப்பொழுது வாரத்தின் முதலாம் நாள் வரும்,
நாங்கள் எப்பொழுது எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சடலத்தை மீண்டும் பார்ப்போம் என்று சொல்லி இந்த ஸ்திரீகள் பாருங்க மிகவும் துக்கத்தோடு அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை இதே போல ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே எழும்பி அவர்கள் கல்லறையின் இடத்துக்கு வருகிறார்கள். எதுக்காக வராங்க? மரித்து போன இயேசுவினுடைய சடலத்துக்கு சுகந்த வர்க்கம் விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கவலை. ஏன்னா இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறையிலே ஒரு பெரிய கல்லை வைத்து அந்த கல்லறையின் வாசலை என்ன பண்ணிட்டார்கள்? அடைத்து விட்டார்கள். கல்லறையின் வாசல் என்ன இருக்கு? பெரிய கல் இருக்கு. அந்த கல்லறைக்கு அங்கே காவல் காக்கும்படி யார் இருக்காங்க? போர் சேவகர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த ஸ்திரீங்க பேசிட்டு வராங்க, நமக்காக அந்த பெரிய கல்லை புரட்டி தள்ளுகிறவன் யார்? என்ன கல் அது? சொல்லுங்க, என்ன கல்? சாதாரண கல் இல்லை. இவங்களுக்கு இயேசுவினுடைய மரணத்தை கவலையை விட இப்போ அந்த கல்லை பற்றின கவலை இவங்களுக்கு என்னவா இருக்கு? பெருசா இருக்கு. ஐயோ, அது பெரிய கல்லாச்சே, அதை யார் நமக்காக புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி, ஏன்னா அந்த கல்லை எடுத்தாதான் உள்ள போய் அந்த சடலத்துக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? சுகந்த வர்க்கங்களை இட முடியும் என்று சொல்லி அவர்கள் மிகுந்த விசனத்தோடு கூட அவர்கள் வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வந்து பார்த்தா என்ன இல்லை? கல்லே இல்லை. ஏன்? இயேசு என்ன பண்ணிட்டாரு? உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு தேவ தூதர்கள் அங்கே இறங்கி வந்து அந்த கல்லை தள்ளிவிட்டு அந்த கல்லின் மேலே யார் உட்கார்ந்திருக்கான்? தேவ தூதன் உட்கார்ந்துருக்கான். அல்லேலூயா. ஆமாம், அதான் இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. அல்லேலூயா. ஆமாம், இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணிட்டு அந்த கல்லறைக்கு என்ன பண்ணாங்க? காவல் வைத்தார்கள். போர்ச்சேவகர்கள் காவல் இருக்காங்க. கல்லறைக்கு என்ன பண்ணிட்டாங்களாம்? முத்திரை போட்டார்கள். ஏன்னா யாராகிலும் வந்து இயேசுனுடைய சரீரத்தை என்ன பண்ணிடக்கூடாது? கொண்டு போய் விடக்கூடாது என்று சொல்லி, இல்லையா? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 3வது நாள் அதிகாலையிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்துட்ட உடனே தேவதூதன் வரான். இனிமேல் இந்த கல் இங்கே எதுக்குன்னு சொல்லி அந்த கல்லை தள்ளிட்டு அந்த கல் மேலே உட்காந்துருக்கான். ஏன்னா வருகிறவர்கள் இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை உள்ள போய் இங்கே இயேசுவின் சரீரம் இல்லை, அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவ தூதன் அந்த கல்லை என்ன பண்ணிட்டானா? புரட்டி தள்ளி விட்டான். அப்பனா அது புரட்டி தள்ளப்பட்ட கல். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவருடைய இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற இதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்கள் உங்களுக்கு பெரிய கல் மாதிரி இருக்கலாம். இல்லை, ஒருவேளை அநேகருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் உங்களுக்கு மிகவும் பெரிய கல்லாய் ஒருவேளை உங்களை அடித்து கொண்டிருக்கலாம், உங்களை பாரப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்களுக்கு கவலையும் துக்கத்தையும் அவைகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு எல்லாம் ஓகேங்கய்யா, ஆனால் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் என் வாழ்க்கையில் தீர்ந்துட்டா போதும், அதுதான் எனக்கு பெரிய பாரமாக இருக்குது அப்படின்வாங்க. அந்த கல் மாதிரி இல்லை. ஒருவேளை சிலருடைய வாழ்க்கையில் சில குறைவுகள் இல்லை, அதுதான் உங்களுக்கு பெரிய கல்லாய் காணப்படலாம். சிலருடைய வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடி, எனக்கு எல்லாம் ஓகேங்கய்யா, ஆனால் இந்த பண நெருக்கடியிலிருந்து, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து, இந்த வறுமையிலிருந்து, இந்த தரித்திரத்திலிருந்து மாட்டும் என் ஆண்டவர் மீட்டெடுத்துட்டா போதும், அதுதான் என் வாழ்க்கையில் பெரிய கல்லா என்ன செய்து என்னை அழுத்தி கொண்டு இருக்கிறது என்று சொல்வார்கள். சிலர் சொல்லுவாங்க, சரீரத்திலே உண்டாகியிருக்கிற சில கொடிய வியாதிகள், எனக்கு எல்லாம் நல்லா இருக்கையா, ஆனால் இந்த வியாதி தான் எனக்கு ஒரு பெரிய கல்லாய் என் வாழ்க்கை என்ன செய்து கொண்டிருக்கிறது? மிகவும் அது பாரப்படுத்தி அழித்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். சிலர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்காக வளரணும்,
ஆண்டவரோட இன்னும் கிட்டி சேரணும், ஆண்டவருடைய கரத்தில் ஒரு வல்லமையான கருவியாக நான் பயன்படணும்னு விரும்புகிறேன். ஆனால் என்னையும் அறியாமல் சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து அநேக பாவங்கள் என்னை அழித்து கொண்டிருக்கிறபடினால அந்த ரங்க பாவங்களுக்கு நான் என்னை அர்ப்பணித்து இன்னைக்கு அந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாமல் பாவமாகிய பெரிய கல் என்னை மிகவும் அது வருத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஒருவேளை சிலர் சொல்லலாம், என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்று சொல்லி பாருங்க. ஒருவேளை சிலர் சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் தடையா இருக்கிறது, நான் எதை செய்தாலும் அது வெற்றியாய் முடியவில்லை, நான் செய்ய நினைக்கிறது எல்லாமே எனக்கு தோல்வியா இருக்கிறது, அதுதான் என் வாழ்க்கையில பெரிய தடைக்கல்லா இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில எத்தனையோ தடைக்கற்கள் வரலாம். ஒருவேளை எத்தனையோ விதத்தில் அது உங்களை பாரப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஒருவேளை அது எப்போ மாறும், இந்த கல் எப்போ புரட்டி தள்ளப்படும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல கல்லையும் அது புரட்டி தள்ள வல்லமையுள்ளதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமைக்கு முன்பாக எந்த கல்லும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, தடை கற்களாய் நிற்கவே முடியாது. தடைகள் வரும், சில நேரத்தில் குறைவுகள் வரும், சில நேரத்தில் பொருளாதார நெருக்கடிகள் வரும். நீங்கள் எனக்கு நேரம் இல்லை, இந்த அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் துக்கமுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள், பயமும் நடுக்கமும் அவர்களுக்கு உண்டானது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பயப்படுறாங்க. ஆனால் தேவதன் சொல்றாரு, பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஏசப்பா உயிர்த்தெழுந்து அன்னைக்கு மனதில் நான் மரியாதை பார்த்து சொல்றாரு, மரியாளே என்ன செய்யாத, பயப்படாதே. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கொண்டு ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? வியாதியை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை என் வாழ்க்கையில் எல்லாமே தடையா இருக்கே, எப்பொழுது இந்த தடைகள் நீங்கும் என்று சொல்லி ஒருவேளை தடை கற்களை கொண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதிருங்கள், அந்த தடைக்கல்ல நான் புரட்டி தள்ளுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆமா, இந்த மார்க் 16 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா தெரியும், அவர்கள் துக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒருவேளை நீங்கள் கூட எத்தனையோ காரியங்களை குறித்து இந்த உயிர்த்தெழுதல் நாளில் துக்கத்தோடு வந்திருக்கலாம். ஐயா, இது என் வாழ்க்கையில் ரொம்ப துக்கமாக இருக்கு, இந்த துக்கம் நீங்குமா? இந்த வேதனை நீங்குமா? இந்த கண்ணீர் நீங்குமா? இந்த வியாதி நீங்குமா? இந்த பிரச்சனை நீங்குமா? இந்த போராட்டம் நீங்குமா? இந்த வறுமை, தரித்திரம், கடன், இந்த பாவம் நீங்குமான்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் அது ஒரு பெரிய கல்லை போல உங்களுக்கு மிகுந்த பாரத்தை உண்டாக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த தடை கற்களை, அந்த பெரிய கற்களை அது புரட்டி போட அது வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவங்க வழியில பேசிட்டே வராங்க, யார் புரட்டி தள்ளுவான்? ஆனா அவர்கள் ஏறிட்டு பார்த்தபோது அங்க என்ன இல்லை, கல்லு இல்லை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய திருமுகத்தை ஏறிட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடை கற்கள் எல்லாம் உங்களுக்கு படிக்கற்களாய் ஆண்டவர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் எந்த கல்லெல்லாம் புரட்டி தள்ளாத உங்க வாழ்க்கையில பாரமா இருந்ததோ அதெல்லாம் இன்னைக்கு இயேசு மகாராஜா உயிர்த்தெழுந்தவராய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த தடை கற்கள் எல்லாம் அவர் புரட்டி போட நம் மத்தியில் அவர் உயிரோடு கூட வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் புரட்டி போட்டார். ஆமா, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை எந்த கல்லும் தடுக்க முடியல, எந்த காவலும் தடுக்க முடியல, எந்த போர்ச்சேவகனாலும் தடுக்க முடியல. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் போது பாருங்க, எந்த சத்துருடைய வல்லமையும் நம்முடைய ஆசீர்வாதங்களை, நம்முடைய உயர்வுகளை, நமக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை எதுவும் தடை செய்ய முடியாது. அந்த தடை கற்களை எல்லாம் தகர்த்து போடுகிற தேவன் நம் உயிர்த்தெழுந்த இயேசு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அதோட மாத்திரம் இல்லை, ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுதல்
பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, மரியாள் அழுது கொண்டிருக்கிறா. ஆண்டவர் மரியாளை பார்த்து கேட்கிறார், மரியாளே ஏன் அழுகிறாய்? ஏன் அழற? ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா அவங்க ஏன் அழறாங்கன்னு? தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, மரியாளே நான் உயிர் தெழுந்துட்டேன், நீ ஏன் அழற? இல்லை, ஏன் அழுகிறாய்? இந்த உயிர்த்தெழுதல் சம்பவத்தில் நிறைய இடத்துல வரும், ஏன் அழுகிறாய். அன்னைக்கு சீஷர்கள் 2 பேரும் துக்கமுகமாக பேசிட்டு போகிறாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, ஏன்பா துக்கமுகமாக இருக்கீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, பாருங்க, ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். அதனால தான் அன்னைக்கு மரியாதை பார்த்து சொல்கிறாரு, நீ அழாதம்மா, நான் உயிர் தெரிஞ்சிட்டேன், நான் உயிரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். எப்போ சொல்றாரு? அவர் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போன சூழ்நிலை, பாடுகளின் மேலே பாடுகள், நிந்தைகள் மேலே நிந்தை, அவமானத்தின் மேலே அவமானம், நஷ்டத்தின் மேலே நஷ்டம், எல்லாம் இழந்து போன ஒரு சூழ்நிலை. ஆனால் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோட இருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பார்த்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள நானும் ஆராதிக்கிற இயேசு மரித்து போனவர் அல்ல, அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே நாம் இந்த உலகத்தில் எதுக்கும் நாம் பயப்பட வேண்டிய, நாம் கலங்க வேண்டிய, நாம் அழ வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் பக்தன் பாடினாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறையுண்டு நீ சொல் மனமே. அல்லேலூயா. யோபுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் கூட ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான துன்பத்தின் பாதையில், கண்ணீரின் பாதையில், இழப்பின் பாதையில், தோல்வியின் பாதையில் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன செய்யாத? அழாதே, நீ அழாதே. ஏன்? நான் உயிர்த்தெழுந்தவராய் உங்கள் மத்தியிலே, உங்கள் நடுவிலே நான் உயிரோடு கூட இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட யோபு மாறி சில பாடுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஒருவேளை சில இழப்புகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, யோபு இழந்த எல்லாத்தையும் திரும்ப எப்படி கொடுத்தாரா? எப்படி கொடுத்தாராம்? இரட்டத்தனையாய் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார், உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார், உங்கள் கண்ணீரை தேவன் துடைப்பார். ஏன்னா அவர் தமது ஜனத்தின் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். இல்லை, ஒருவேளை மற்றவங்க நம்மளை பார்த்து அழாதன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இயேசு அப்படி அல்ல. நாம் ஏன் அழறன்றது அவருக்கு தெரியும், அந்த அழுகை நிறுத்துவதற்கும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். அன்னைக்கு லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நாயனூர் விதவை இல்லை, ஒரே மகன் மரித்து போனான். இல்லை, அந்த அம்மா அப்போ அந்த மரித்து போன வாலிபனை பாடையில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போது எல்லாரும் அழுகிறார்கள். ஒரு பெரிய பட்டாளமே அந்த பாடைக்கு பின்னாடி அழுது கொண்டு போகிறது. அங்கே அந்த தாயும் அழுது கொண்டு போகிறாள். ஆண்டவர் போய் கேட்குறாரு, மகளே அழாதே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், மகளே என்ன பண்ணாத, அழாத. நீங்கள் கூட அழுதுட்டு இருக்கீங்களா? ஒருவேளை எனக்கு இது நன்மை இல்லைப்பா, எனக்கு இது பயமாக இருக்கப்பா, இதுதான் என் வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கப்பா, இதுதான் என் வாழ்க்கையில் தோல்வியாக இருக்குப்பா, இது மாறுமா, இது நடக்குமா, இது கிடைக்குமா, இப்படிப்பட்ட உயர்வு எனக்கு வருமா, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு தருவாரா? ஆண்டவர் சொல்றார், நீ அழாத மகளே, நீ அழுகிறது எனக்கு தெரியும், உன் கண்ணீருக்கான காரணம் எனக்கு தெரியும். ஆண்டவர் அங்கே மகளே அழாதே அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்லை, அவள் ஏன் அழுதா? தன்னுடைய ஒரே மகன் என்ன பண்ணான்? அங்கே மரித்து போனான். இப்போ ஆண்டவர் இந்த அம்மாவை பார்த்து முதல்ல அழாதன்னு சொல்லிட்டு அவள் அடுத்தது என்ன பண்ணுறாரு? அந்த பாடையை போய் தொடுறாரு. தொட்டு, வாலிபனே
என்ன பண்ண? எழுந்துரு. பாடையை தொட்ட உடனே மரித்து போன வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான். அல்லேலூயா. உங்க கண்ணீரையும் இயேசு துடைப்பார். கண்ணீரை துடைக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் கண்ணீரை இயேசு களிப்பாக்குவார். அல்லேலூயா. இல்லை, அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. செத்துட்டான், இந்த அம்மா அழறா. இல்லை, ஸோ ஆண்டவர் போய் அழாதன்னு சொன்னது மட்டும் இல்லை, இவளுடைய மரித்து போன மகனை இப்போ உயிரோடு எழுப்பி அந்த அம்மாவிடத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ கண்ணீரை களிப்பா இயேசு மாற்றினார். அல்லேலூயா. உங்கள் முகத்தில் இருக்கிற கண்ணீரை இயேசு துடைக்கிறது மாத்திரம் இல்லை, உங்கள் கண்ணீரை கர்த்தர் களிப்பாய் மாற்றுவார். உங்கள் துக்கத்தை இயேசு சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் புலம்பலை இயேசு ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். காரணம், அவர் உயிரோடு இருக்கிற கர்த்தர். நம்ம மரித்து போனவரை என்ன பண்ணல? ஆராதிக்கல. ஒருவேளை சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் கூட சில குறைவுகள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நீங்கள் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிசாசு சொல்லுவான், என்ன பண்ண போறியோ தெரியலையே, இவ்வளோ பெரிய பிரச்சனையில் நீ சிக்கிட்ட, இனிமேல் வெளியவே வர முடியாது. அவன் சொல்லுவான், நீ சொல்லு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், சில நேரத்தில் பேச அவ்வளோதான், இந்த வியாதி வந்துச்சு, நீ செத்துருவே. ஆனால் நீ சொல்லு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை எத்தனையோ பொல்லாத மனிதர்கள், பொல்லாத பிசாசு உங்களுக்கு எதிராக எழும்பி வரலாம். நீ சொல்லி, ஏ சாத்தானே, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். ஏன்னா என் ஆண்டவர் மரித்து போன தெய்வம் அல்ல, நான் ஆராதிக்கிற என் இயேசு சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர். அவர் நம்முடைய கண்ணீரை நம்முடைய முகத்திலிருந்து துடைத்து நம்முடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர். அதனால் இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையில் வந்திருக்கிற நீங்கள் கூட எத்தனையோ பேர் ஒருவேளை எத்தனையோ காரியங்களை குறித்து அந்தரங்கத்திலே நீங்கள் அழுது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், மகளே நீ என்ன பண்ணாத? அழாதே. மகனே நீ அழாத. உன் கண்ணீரை நான் காண்கிற தெய்வம் மாத்திரம் இல்லை, சீக்கிரத்தில் உன் கண்ணீரை நான் களிப்பாய் மாற்றப் போகிறேன். உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றப் போகிறேன். உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றப் போகிறேன். நீ துக்கப்பட்ட நாட்களுக்கு தக்கதாய் நான் உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நான் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த உயிர்த்தெழுதல் நம்ம எல்லாருக்குள்ளும் எதை கொண்டாந்திருக்கே? மரணத்தின் மேலே நமக்கு ஜெயத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஏன்னா அவரை விசுவாசித்திருக்கிற நமக்கு எல்லாருக்குள்ளும் கிறிஸ்துவனுடைய ஜீவன் இருக்கிறது. ஆமாம், ஒருவேளை நாளைக்கு செத்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா இயேசு ராஜா வரும்போது நாம் பூமியில் மண்ணுக்குள்ளாய் இருக்க மாட்டோம், நாம் விண்ணுக்குள்ளாய் செல்லும்படி தேவ சாயலிலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்பட்டு நாம் எக்காலம் தொனிக்கும் போது நாம் பரலோகத்துக்கு ஏறி போவோம். அல்லேலூயா. ஆமாம், எவ்வளோ பெரிய பாக்கியத்தை இயேசப்பா நமக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கார் பாருங்க. இது அவருடைய உயிர்த்தெழுதலினால் நமக்கு கிடைத்தது இல்லையா? அவர் உயிர்த்தெழாவிட்டால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருப்போம்? மரித்து மண்ணோட மண்ணா போய் நம்முடைய ஆத்மா பாதாளத்துக்கு போயிருக்கும். அதனால இயேசு சிலுவை மரணத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தார். ஆனா உயிர்த்தெழுதலினால உங்களுக்கு எனக்கும் உயிர்த்தெழுதல் ஜீவனை இயேசு தந்திருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் இல்லையா, உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய கலக்கத்தை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய பயத்தை, நம்முடைய வேதனையை, நம்முடைய துக்கத்தை மாற்றுகிறவர். அதனால தான் அவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. இல்லை, உயிரோடு எழுந்தப்ப சீஷர்களை போய் பார்த்து கேட்குறாரு, ஏன்பா துக்கமாக இருக்கீங்க? இல்லை, ஸோ அங்கே போய் கேட்குறாரு, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதோட மாத்திரம் இல்லை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கடைசியாக நம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொன்ன ஒரு கட்டளை என்ன தெரியுமா?
நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்கள். இது சீஷர்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்து போயிருக்கிற கட்டளை என்னன்னா, இந்த உலகமெங்கும் நாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் இயேசுவின் சீஷர்களாக மாற்றி சோதரம் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து தேவன் கொடுத்திருக்கிற கட்டளையை அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணும்படியான கட்டளையை இயேசப்பா உங்களுக்கு எனக்கும் கொடுத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அதை நிறைவேற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு? நம்ம எல்லாருடைய கடமை. ஒருவேளை எத்தனையோ காரியங்கள் அதுக்கு எதிராக எழும்பி வரலாம், ஆனால் அத்தனையும் அன்னைக்கு இயேசு கல்லறையில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி போட்டது போல நம்ம தேசத்தில் சுவிசேஷத்துக்கு எதிராக இருக்கிற இந்த தடை கற்கள் எல்லாம் ஆண்டவர் சீக்கிரத்தில் தகர்த்து போடுவார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய அதிகாரத்துக்கு முன்னாடி எந்த அதிகாரமும் என்ன பண்ண முடியாது, நிற்கவே முடியாது. ஆகவே தடை கற்களை தகர்த்து போடுகிற கர்த்தர், இல்லை கண்ணீரை துடைக்கிற கர்த்தர், சோதரம் அவர் நம்மையும் உயிர்த்தெழச் செய்கிற கர்த்தர். ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாமும் கர்த்தருடைய வருகை நாளிலே உயிர்த்தெழுவோம் என்கிற பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அந்த உயிர்த்தெழுதலுடைய சம்பவத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வரும், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தது மாத்திரம் இல்லை, அவர் சொன்னபடியே மறுபடியும் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆமாம், ஒரு வரமாட்டாரா? சீக்கிரம் வரப்போகிறார். சொன்னபடியே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்னபடியே சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாவோம். நாமும் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாய் மாறி கர்த்தருடைய பாக்கியத்தை